Yes. Yes, now we are going to talking about the concept of Ind AS 7 statement of cash flow பார்த்துருக்கீங்க. இல்லை கடைசியாக பார்க்கும்போது சின்ன டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதாவது சார் நான் வந்து இன்வெஸ்டிங் அதாவது ஃபினான்சிங் கம்பெனியாக இருக்கிறேன். நான் ஒரு ஃபினான்சிங் கம்பெனி வச்சுருக்கும் பொழுது நான் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணும்பொழுது அது வந்து ஏன் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸாக போகாமல் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இந்த ஃபினான்சிங் கம்பெனிக்கு வந்து கோர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். என்னங்க கோர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடியதுனால அது வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கனால அது வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக ஒரு டவுட் வச்சுருந்தோம், அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது முனைய ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒய்ஃப் நான் சொன்னேன், ஒய்ஃப்னா என்ன? ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங் அண்டு ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும் 2 மெத்தட் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸுக்கு மட்டும் எத்தனை மெத்தட் இருக்குது? 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தடு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடுக்கும் இன்டைரக்ட் மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே ஒன்று தான். ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இது வந்து ரெண்டுமே எல்லாமே ஒரே மெத்தடில் வரும். அதாவது டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் தான் அது கிடையாது. பட் இது ஆன்சர் எல்லாமே டைரக்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி இன்டைரக்ட் இருந்தாலும் சரி ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஆன்சர் சேமாக தான் வரணும். இது வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும், தப்பு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 மெத்தட் ஃபஸ்ட் நம்ம காமிச்சிடலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 மெத்தட்ஸ்? அதாவது டைரக்ட் மெத்தடுக்கும் இன்டைரக்ட் மெத்தடுக்கும் உள்ள டிஃபரண்ட் மெத்தட் காமிச்சோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது இது டைரக்ட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ட் மெத்தட் என்னென்ன? ஃபஸ்ட்டு கேஷ் இன்ஃப்ளோ, சேல்ஸ் எல்லாமே கேஷ் இன்ஃப்ளோ தான். பர்ச்சேஸ் எல்லாமே கேஷ் அவுட்ஃப்ளோ. எக்ஸ்பென்சஸ் என்ன எக்ஸ்பென்சஸ்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேஷ் அவுட்ஃப்ளோ தான். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்ம படிச்சிருப்போம், ரெண்ட்டு சேலரி, இது எல்லாமே அதில் ஆப்ரேட்டிங் வந்து. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபிகர் வந்துடும். இந்த ஃபிகர்லேருந்து நம்ம டேக்ஸை கழிக்கணும். டேக்ஸ் பெய்டு நீங்கள் கேஷாக தான் செலுத்தி இருக்கணும் இல்லையா, அதனால இது வந்து கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆன்சரும் இப்போ நம்ம அடுத்தது இன்டைரக்ட் மெத்தடில் பார்ப்போம். இன்டைரக்ட் மெத்தடில் போக போகிறோம். அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே என்ன வரும்? பேட்டு தான் ஃபஸ்ட் எடுப்பேனுங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து அது கூட டேக்ஸு போட்டுருங்க. டேக்ஸ் வந்து அப்ரூவல். அதுக்கப்புறம் தான் இது என்ன வருங்க? பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு ப்ளஸ் டேக்ஸு பேட்டு. இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட்டு பிஃபோர் டேக்ஸ். அதுக்கப்புறம் ப்ளஸ் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். என்ன சார் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்? லைக் டெப்ரிசியேஷன், அல்லது அப்ரூவல் கான்செப்ட், இதெல்லாம் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். லாஸ் ஆன் மிஷனரிஸ் மைனஸ் நான் கேஷ்
இன்கம், நான் கேஷ் இன்கம். அடுத்தது பிளஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஆக்சிடென்ட்டாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும். அதாவது திடீர்னு ஒன்று வந்துருக்கு, ஆப்ரேட் அது ரெகுலராக நடக்காது, இர்ரெகுலராக நடந்துருக்கும் அப்படின்னா அது வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதை கொடுக்கணும். அடுத்தது நான் ஆப்ரேட்டிவ் இன்கம், ஏதாவது ஒரு இன்கம், இது வந்து பிஸ்னஸ்க்கு சம்மந்தமாக அது நான் ஆப்ரேட்டிவ் இன்கம். இதெல்லாம் இருந்தால் என்ன செய்யணும், கலெக்ஷன் எழுதி போட்டுக்கணும். சரி, அப்போ ஒரு ஃபிகர் வரும் உங்களுக்கு. இந்த ஃபிகர் தான் cash flow from operating activities before changes in working capital. Okay, see, அப்புறம் என்ன செய்யணும், changes in working capital plus increase in current working capital என்னதான் வரும், working capitalனாவே current asset minus current liabilities தான் இல்லையா. அப்போ increase in current assets அப்படின்னா கூட்டணுமா கழிக்கணுமா, கழிக்கணும். என்ன லாஜிக் இது கழிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாவே எனக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ தான். இது வந்து டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா பணம் வரும். டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. Answer is called cash flow from இந்த ஃபிகரும் ரெண்டுமே என்ன ஆகும், ரெண்டுமே டேலி ஆகும். அப்பதான் நீங்க போட்டம் சரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த ரெண்டு கான்செப்ட், அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் வரும். மற்றபடி நீங்க எந்த மெத்தடு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கோ அல்லது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ்க்கோ என்ன செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி அவசியம் இல்லை. திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் மெத்தட், இந்த டைரக்ட் மெத்தட் வந்து சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் கழிச்சுக்கணும், மைனஸ் டேக்ஸ் பெய்டு, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். இது இன்டைரக்ட் மெத்தட் வந்து பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபர்ஸ்ட், மைனஸ் டேக்ஸ் அக்ரூவல் கான்செப்ட் இருந்தால் அதை வந்து ப்ளஸ் மைனஸில் ப்ளஸ் கூட்டிக்கணும், ஆட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிபிடி கிடைச்சிடும். பிபிடில இருந்து நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுங்கோ, நான் கேஷ் இன்கம்மை கழிங்கோ, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுங்கோ, நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை கழிங்கோ. சரி, அப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போ அதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லியாச்சு. அப்போ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், அப்போ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. அது டெட்டாஸ் வந்து 10,000 15,000 வாங்குறாங்க, டெட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, காசு தர மாட்டேங்கிறேன்னு அர்த்தம். அப்போ அது வந்து கரெக்டு தானே. அப்போ அது கேஷ் அவுட்ஃப்ளோவோ இன்ஃப்ளோன்னு கேட்டால் அவுட்ஃப்ளோ தான். அடுத்தது டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், 10,000 இருக்கக்கூடிய டெட்டார் இப்போ 5,000 ஆயிடுச்சு, 5,000 கொடுத்துட்டாரு, கேஷ் இன்ஃப்ளோ உள்ள பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், ஸ்டாக் 10,000 வந்து இப்போ 5,000 வச்சுன்னா 5,000 ஸ்டாக் வித்துருச்சு, நம்ம கேஷ் உள்ள வந்துச்சு. ஸோ அப்போ டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்னா கேஷ் இன்ஃப்ளோவான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் இன்ஃப்ளோ. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு புரியாது இந்த இடத்துல, அதனால நான் சொல்றேன். சரி, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்கிறோம். எப்படி,
சன்னி ட்ரேடர்ஸ் வந்து 15,000 20,000 வந்துருச்சு அப்படின்னா 15,000 திருப்பி நம்ம 5,000 ரூபா கடன் வாங்கிக்கிறோம். அப்போ 5,000 ரூபா கடன் வாங்கின இடத்துல நம்ம காசு கொடுக்க வேண்டியதில்லை அந்த ஆளுக்குன்னு அர்த்தம். எப்படிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் இன் கரண்ட் லியபிலிட்டிஸ். டிகிரிஸ்னா அது வந்து நம்ம கேஷ் அவுட் போகுது. பிகாஸ் நான் அந்த ஆளுக்கு பணம் 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 5,000 ரூபா தான் நிற்கிறாரு. 10,000 டெட் ஆச்சு, 2க்கு 8 ஆச்சு. இப்போ 5,000 மாட்டேன், நான் 5,000 பணத்தை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து டிகிரிஸ். இந்த நான் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸுக்கு வந்து உதாரணம் என்னென்னு சொல்லலாம் மறந்துட்டேன். அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். டொனேஷனை சொல்லலாம், பேங்க் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்லலாம். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே கூட அங்கே போயிடும், எதுக்கு கடனுக்கு வாங்கலாட்டி அதுக்கு. பட் ஆனால் நான் சொல்கிறேன், அப்புறம் பெனால்ட்டி சொல்லலாம். பெனால்ட்டி அது என்னங்க சார் பெனால்ட்டி? பெனால்ட்டியும் கூட கிட்டத்தட்ட இதுதானே. அப்புறம் லாஸ் ஆன் ஃபயர் ஆர் தெஃப்ட், இது எல்லாமே வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. சரி பார்ப்போம். ஒரு டொனேஷன் போட்டிங் கரெக்டு. பேங்க்கு லோன் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். பேங்க் லோன் எடுத்துக்கிங்க, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னாவே அது வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி போயிடும். ஆனால் அது குழப்பம் இருக்குது, பார்த்துக்கணும். இன்னத்தில் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். அடுத்தது வந்து பெனால்ட்டி அண்டு ஃபைன். என்னங்க பெனால்ட்டி அண்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், பெனால்ட்டி அண்டு ஃபைன். இது எல்லாமே வந்து ஒரு நான் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸுக்கு ஒரு உதாரணம். சரி, நான் ஆப்ரேட்டிவ் இன்கம், நான் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு உதாரணம் சொல்லிட்டேன். சரி, நான் ஆப்ரேட்டிவ் இன்கம்னா என்ன? நான் ஆப்ரேட்டிவ் இன்கம் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லவா? அப்போ அதையும் சொல்லிட வேண்டியதான். நான் ஆப்ரேட்டிவ் இன்கம் அப்படின்னா இங்கே எழுதியில் இருங்க, இடம் பெற்றாங்க. நான் ஆப்ரேட்டிவ் இன்கம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு, நாட் மெயின் பிஸ்னஸ், கமிஷன் ரிசீவ்டு, இதெல்லாம் தான் ஒரு கமிஷன் ரிசீவ். கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு மெயினாக இருக்காது இல்லையா, அதனால தான் இது வந்து கமிஷன் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ரிசீவ்டு. நீங்கள் நான் ஆப்ரேட்டிங் இன்சூரன்ஸ் அடிக்கடி வாங்கிட்டு போகிறீங்க, அதான் கிடையாது. அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லலாம். சார் நான் கேஷ் இன்கம், சார் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியாச்சு. அது என்ன நான் கேஷ் இன்கம்? நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் டெப்ரிசியேஷன் சொல்லியாச்சு. ஏன்னா டெப்ரிசியேஷன் இஸ் எக்ஸ்பென்சஸ், அது வந்து ஒரு நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ நான் கேஷ் புக்ஸில் மட்டும் வந்திருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூட் இன்கம் சொல்லுவாங்க. என்னங்க அப்போ நான் கேஷ் இன்கம் அப்படின்னு பார்த்தா அது வந்து புக்கில் மட்டும் வந்திருக்கும், கையில் கேஷாக வந்திருக்காது. அப்போ வந்து அது பேர் என்னங்க அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். என்னங்க அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். தேங்க்யூ.